Rise and Shine Legends. This is Radhika. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினா class 12 maths inside syllabus chapter 7 integrals. இதுல example 7 பார்க்க போறோம். Find subdivision 2 integral sin 2x cos 3x dx. Okay. Let I which is equal to integral sin 2x cos 3x dx னு எடுத்துக்கோம். சரியா? இப்போ பாருங்க இதுல என்ன trigonometry formula நம்ம யூஸ் பண்ணலாம்? We know that இது வந்து 2x இது வந்து 3x. ஸோ இதை ஏன்னு எடுத்துக்கலாம், அதை பின்னு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ sin a cos b which is equal to 1/2 into sin of a plus b plus sin of a minus b. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கிட்டு இங்கே அப்ளை பண்ணலாம். ஓகேவா? இப்போ சொல்லுங்கள், ஏக்கு பதிலாக 2x இருக்குது, பிக்கு பதிலாக 3x இருக்குது. அண்ட் இங்கே ஃபார்முலாவில் இருக்கிற 1/2 அது கான்ஸ்டன்ட் தானே. ஸோ அதை வந்து நம்ம வெளியில் எழுதிக்கலாம். இன்டகிரேஷனுக்கு வெளியில் எழுதிக்கும். தென் இன்டகிரல் இங்கே வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. sin of 2x plus 3x plus sin of 2x minus 3xன்னு வரும். சரியா? dx. இப்போ சொல்லுங்கள், which is equal to 1/2 integral sin of 2x plus 3x 5x கரெக்டா plus sin of 2x minus 3x 3 ரூபாய் கடன், மைனஸில் இருக்கிறத கடன்னு நினச்சிக்கோங்க, ப்ளஸில் இருக்கிறது உங்கள் கையில் உள்ள காசை நினச்சிக்கோங்க. 3 ரூபாய் கடன், 2 ரூபாய் தான் கையில் இருக்குது. கொடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் 1 ரூபாய் உங்களுக்கு கடன். இப்போ 1x கடன், 1xன்னு சொன்னாலும் எக்ஸ்ன்னு சொன்னாலும் ஒன்று தான். ஸோ மைனஸ் எக்ஸ்ன்னு நான் எழுதிக்கிறேன். சரியா? இன்டூ டிஎக்ஸ். இப்போ நமக்கு தெரியும் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா. அதாவது தீட்டா மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா சைனால் அந்த மைனஸை அப்சர்வ் பண்ணிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணிடும் அப்படின்னா வெளியில் கொடுத்துரும். இதுவே காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா காஸ் வந்து அந்த மைனஸை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ நமக்கு வந்து காஸ் தீட்டா அப்படின்னு வந்துடும். சரியா? இப்போ சொல்லுங்கள், விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டகிரல் சைன் 5x, இந்த மைனஸ் வெளியில் வந்துடும். அப்போ மைனஸ் sin x dx அப்படின்னு கிடச்சிரும். சரியா? ஓகே, பாருங்கள் இந்த எக்ஸ்பிரஷனில் 2 டேர்ம்ஸ் இருக்குது. சரியா? இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இந்த 2 டேர்முக்குமே இந்த 1/2வும் சொந்தம், இந்த இன்டகிரலும் சொந்தம், இந்த dxும் சொந்தம். சரியா? அப்போது I which is equal to 1/2 இன்டகிரல் sin 5x dx சென்டரில் மைனஸு 1/2 இன்டகிரல் sin x dxன்னு எழுதலாம். புரியுதா என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு? இந்த 2 டேர்முக்குமே இன்டகிரல், இந்த dx 1/2 எல்லாமே சொந்தம். ஸோ 1/2 இன்டகிரல் sin 5x dx சென்டரில் மைனஸு 1/2 இன்டகிரல் sin x dxன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ ஃபார்முலா சொல்லுங்கள், இது எந்த ஃபார்மில் இருக்குது? இன்டகிரல் sin x dx அந்த ஃபார்மில் தான் இருக்குது. அப்போது இன்டகிரல் sin x dx which is equal to என்னது? மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. இன்டகிரேட் பண்ணும்போது சைன் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸாக வந்துடும். சரியா? மைனஸும் மிஸ் பண்ணாதீங்க. டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும்? சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெறும் காஸ் எக்ஸ் ப்ளஸில் வரும், இன்டகிரேட் பண்ணும்போது மைனஸில் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ சொல்லுங்கள், 1/2 இப்போ வந்து இதை நான் இன்டகிரேட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? சைன் 5x இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் 5xன்னு வரும் இல்லையா? ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கும். மைனஸ் காஸ் 5xன்னு வரும். இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. என்ன பண்ணும் அப்படின்னா அகெயின் இந்த 5x இருக்கு இல்லையா, இந்த 5x அதாவது எக்ஸுக்கு பதிலாக இங்கே 5x இருக்குது, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பையில் எழுதணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? இங்கே பாருங்கள், d by dx of x which is equal to 1. x with respect to x differentiate பண்ணால் 1 தான் அதோட ஆன்சர். சரியா? அப்போ இங்கே என்னது 5xன்னு இருக்குது எக்ஸுக்கு பதிலாக. அந்த 5 வந்து எக்ஸோட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அந்த 5ஐ நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இங்கே எடுத்து எழுதிக்கணும். சரியா? இப்போ எக்ஸை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வந்துச்சு? 1 வந்துச்சு. அதை இங்கே இன்டோட எழுதிக்கோங்க. புரியுதாப்பா இது? நெக்ஸ்ட் மைனஸ்
இந்த 1/2 அப்படியே எழுதிக்கோங்க. sin x இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு மைனஸ் காஸ் எக்ஸ்னு தெரியும். சரியா? ப்ளஸ் சி. இன்டகிரேஷன் கான்ஸ்டண்ட்டாக மறந்துடக்கூடாது. ஓகேவா? இப்போ பாருங்கள், விச் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் வெளில வந்துடும். அப்போது மைனஸ் 1 இங்கே பாருங்கள் 5 × 1 5 தான். இதுவும் டினாமினேட்டில் தான் இருக்குது, இதுவும் டினாமினேட்டில் தான் இருக்குது. அப்போ 5 × 2 10ன்னு வந்துடும். சரியா? இங்கே காஸ் ஆஃப் 5x, அதாவது காஸ் 5x. இந்த மைனஸ் வெளில வந்துச்சுன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 1/2 காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு வந்துடும். ஓகேவா? இதுதான் நம்மளோட ஐ. எப்போதுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ளஸில் இருக்க டேர்ம் தான் ஃபஸ்ட்டு எழுதுவோம். மைனஸில் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டேர்மாக தான் எழுதிப்போம். சரியா? இப்போ இது எப்படி எழுதலாம்? therefore I which is equal to 1/2 cos x. இந்த டேர்மை நெக்ஸ்ட் எழுதுங்க. மைனஸ் 1/10 cos 5x plus c. ஓகேவா? இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரியுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுவும் இந்த கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா?